தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். இரட்சணி என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்று இங்கே 7 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளன. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவராய் இருந்தார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். இந்த விசேஷமான தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எவைகள் என்பதை 14 முதல் 18 வரையுள்ள வசனங்கள் விவரித்திருக்கின்றன. முதலாவது சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை. இதை உங்கள் அறையில் கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். அறை என்பது மனதின் அறை என்று 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. நமது மனதில் சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். கச்சை என்பது மனுஷருடைய அறைக்கு சேர்க்கையாக இருக்கிறது என்றும் தேவனுக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் இருக்கிறது என்றும் எரேமியா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. சத்தியம் அதாவது உண்மை நமது வார்த்தையிலும் செய்கையிலும் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் சத்தியம் என்ற உண்மையை நமது மனதின் அறையில் கட்டினவர்களாய் காணப்பட்டால் மாத்திரமே கச்சை என்ற மனுஷருடைய மனதிற்கு, அதாவது மற்ற பரிசுத்தவான்களின் மனதிற்கு சேர்க்கையாக உண்மையான ஐக்கியமாக காணப்படுவோம். இப்படியான சத்தியத்தை தரித்து கொண்ட ஒரு ஐக்கியம்தான் தேவனுக்கு கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் காணப்படும். இரண்டாவது சர்வாயுத வர்க்கம் நீதி என்னும் மார்க்கவசம். விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசம் என்று 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த நீதியை அரசாங்க சட்டத்தின்படியும் பரிசுத்த வேதாகமத்தின்படியும் நமக்கும் மற்றவர்களுக்கும் சரியாக செலுத்துகிறவர்களாய் நீதி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவது சர்வாயுத வர்க்கம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதை கால்களிலே தொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று சுவிசேஷமாய் அறிவித்து தேவனோடு ஒப்புரவாக்குதல் என்று 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் நமது வாழ்க்கையில் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். சுவிசேஷகனின் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. நான்காவது சர்வாயுத வர்க்கம் விசுவாசம் என்னும் கேடகம். இதை கையில் பிடித்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று. பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடும். இந்த விசுவாசம்தான் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடும் என்று அந்த வசனம் சொல்கிறது. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஐந்தாவது சர்வாயுத வர்க்கம் இரட்சணியம். இதை தலைச்சீராவாக
தலைக்கவசமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற சிந்தை அனுதினமும் ரோட்டில் நடந்து செல்லும் போதும் மற்றவர்களோடு பேசும்போதும் நமது மனதில் காணப்பட வேண்டும். 6வது சர்வாயுத வர்க்கம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். வேத வசனங்களை வாசிப்பது மட்டும் போதாது, அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் காண்பிக்க வேண்டும். 7வது சர்வாயுத வர்க்கம் ஜபம். எந்த சமயத்திலும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜபம் பண்ண வேண்டும் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கமாகிய 7 ஆயுதங்களும் நாம் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனில் தரித்தவர்களாய் இருக்க வேண்டும். இவைகளை தரித்து கொண்டால் தீங்கு நாளிலே அவைகளை உங்களால் எதிர்க்க முடியும் என்றும், சகலத்தையும் செய்து முடிக்கும் அளவிற்கு திராணி உள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றும் நாம் இங்கே தியானித்து கொண்டிருக்கிற வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.